டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். ஒரு பரபரப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சார். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கொஷினுக்குள்ளே வந்துடுறேன். திமுகவினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா? கட்டாயமாக இதுவரை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவரோ தமிழ் மாநில தலைவரோ இந்த கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு மாறான எந்த கருத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருப்பவர்கள் உறுதி செய்த பிறகு அந்த சந்தேகம் உங்களுக்கு எழ வேண்டிய தேவையே இல்லை. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, மாணிக் தாக்கூர் பேசுகிறாரு. இங்கே பாண்டிச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்வைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விரிசல் இந்த கூட்டணியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லேயே இந்த தேர்தலில் விரிசல் அதிகமாக இருக்குங்கிறத ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அது ரெண்டு சில பேர் கருத்து சொல்லலாம், அவங்களுடைய ஆசை. அது என்ன காரணம்ங்கிறத நம்ம ஆராய முடியாது. அது அவங்க உட்கட்சி தகராறா அல்லது கொள்கை ரீதியாக சொல்கிறார்களா அல்லது தேர்தலை எண்ணி சொல்கிறார்களா அல்லது தலைமைக்கு எதிராக பேசுகிறார்களா என்பதையெல்லாம் அந்த தலைமை தான் கவனிக்க வேண்டும் அப்படிங்களா? ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து மீட்டிங்கில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. திருப்பத்தூரில் பேசுனதுலேயும் சரி, மதுரையில் பேசுனதுலேயும் சரி, காங்கிரஸில் வந்துட்டு பேசுகிறதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்க முடியாது. அவங்க எங்கள் கூட்டணியில் இருக்குன்னு நினைக்கலாம், இருக்கலாம், இல்லை வெளியில் போகிறாந்தானு போகலாம், அது முதலமைச்சர் வந்து எடுத்துக்கூடிய முடிவுன்னு சொல்லி காங்கிரஸுக்கு எதிரான விமர்சனத்தை திமுகவும் இப்போ முன் வச்சுட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன். தொடர்ந்து சில பேர் இப்படி பேசும் பொழுது அந்த கட்சிக்கு வேறு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அது போகட்டும் என்று சொல்வதிலே இயல்பாக ஒரு கருத்து தானே. அது இயல்பான ஒரு கருத்தாக தான் பார்க்குறீங்க. ஆமாம், அது அவங்க போகணும்னு நினச்சா நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? அவங்க கையை பிடிச்சி கொஞ்சம் அளவில் இல்லை. திமுக அந்த நிலைமை அவர்களிடம் இல்லை என்பது ஏனென்றால் அந்த கட்சியின் மாநில தலைமையோ அகில இந்திய தலைமையோ இந்த கூட்டணிக்கு எதிராக இதுவரை எந்த கருத்தும் சொல்லவில்லை என்பதைத்தான் கவனிக்கும். நாங்கள் தலைவர்கள் சொல்வது, அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வதற்குத்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இதுவரை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது குழு அமைக்கப்பட்டு இருக்கு. நீங்களும் வந்து இருக்கிறீங்க, எல்லா தலைவர்களும் முக்கிய தலைவர்கள் இருக்காங்க திமுகவில். ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்னமும் ஒரு சரியான பேச்சுவார்த்தைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் எங்கே வந்து அந்த தடை நின்றுட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை. நாங்கள் 10 கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்குது. இந்த 10 கட்சி காங்கிரஸ் அவசரப்படுத்துகிறார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இது போன்ற பெரிய கட்சிகள் நீண்ட நாளாக அரசியல் களத்தில் பயணப்பட்டு அவங்களாம் யாரும் அழுத்தம் கொடுக்கல. காரணம் அவங்களுக்கு தெரியும். 2019 பேச்சுவார்த்தைக்கு எவ்வளோ 3 மாதத்துக்கு முன்னாலேயே எடுத்துக்கிட்டோம். இல்லை, 2021 சட்டமன்ற தேர்தலிலோ 2024 நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்ல இடைப்பட்ட காலத்தில் வந்த உள்ளாட்சி தேர்தல்களிலோ திமுக கழகம் முறையாக அந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்து அதன்படித்தான் இந்த வெற்றி கிடைத்தது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தையின் அவசியம் எங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் காலம் இருக்கும் பொழுது இந்த கட்சிகளை எல்லாம் எப்படி இவ்வளவு கட்சிகளோடு நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவோடு பேசினால் முடிந்துவிடும். திமுகவோட பேசினா முடிஞ்சிடும். ஆனால் திமுகவுக்கு 9 கட்சிகளோடு பேசணும். அதற்கான திட்டமிடலாம் இருக்குது. அதனால் திமுகவின் நிலைமை என்பது வேறு, காங்கிரஸின் நிலைமை என்பது வேறு. விரைந்து முடிக்காததுக்கு காரணம் வந்து இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் டிமாண்ட் பண்ணுது, மதிமுக டிமாண்ட் பண்ணுது, இந்திய கம்யூனிஸ்ட் டிமாண்ட் பண்ணுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் டிமாண்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்குதுங்கிற பார்க்கலாமா? எல்லா கட்சியும் வெற்றி கூட்டணியிலே இருக்கிற கட்சிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்கள் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக அவர்களுடைய எண்ணம். ஆனால் இந்த வெற்றியை உறுதி செய்யும் விதமாக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது விட்டு சில நேரத்தில் இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று பார்த்து சரி செய்யக்கூடிய திறமை உள்ள தலைவர் தான் எங்கள் தலைவர். எனவே இது பிரச்சனை இல்லாமல் தேர்தல் காலத்தை இந்த கூட்டணிக்கு சந்திக்கும். தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, எல்லா கட்சிக்குமே வெற்றி கூட்டணியிலே இருக்கிற கட்சிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலே போட்டியிட வேண்டும் என்கிற ஆர்வமும் உண்டு. இதையெல்லாம் சரி செய்து இந்த கூட்டணி தொடர்ந்து அப்படித்தான் சென்று கொண்டு இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரை எல்லா தேர்தல்களிலும் அப்படித்தான் சென்று இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்கள் இந்த அணிக்குள் வந்தால் திருமாவளவன் வெளியேறுவேன், விசிகா வந்து வெளியேறும், அப்படி ஒரு முயற்சியை முதல்வர் எடுப்பாராங்கிறது எனக்கு தெரியலங்கிற மாதிரி பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க?
அது அவருடைய கருத்து. அதுதான் சொல்றேனே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. ஆனால் ஒற்றை கருத்திலே உடன்பட்டு நிற்பதற்கு ஒரே காரணம் பாஜக என்கிற ம். தமிழர் விரோத கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்ற காரணம் மட்டும்தான். மற்றபடி அவரவர்களுக்கென்று சில ஆசைகள் இருக்கும். அவர்களும் கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த கட்சியின் வலிமையை பெருக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணெல்லாம் இருக்கும். அதன்படி அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒரு நியாயமான எண்ணிக்கையிலே எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்து பாடுபடுவதற்கு ஏற்ற ஒரு முடிவை திமுக தலைவர் எடுப்பார். தேமுதிக டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்குதா? இல்லை, இதுவரையும் அந்த அவங்க இருக்கிறதா அவங்களே சொல்லலை. பேச்சுவார்த்தையில் தான் நடைபெற்றிருக்குதா? அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. எல்லா கட்சியும் எல்லாரும் கூப்பிடுறாங்க, நீங்கள் வரீங்களான்ட்டு. அவர்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் நாங்கள் எந்த அணியிலே இருக்கிறோம் என்பதை நாங்களே இன்னும் முடிவு செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் திமுக மீதான விமர்சனங்கள் எங்கேயுமே வைக்கப்படல. இதற்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப ஹார்ஷான ஒரு விஷயத்தை வந்துட்டு பிரேமலதா அவர்களும் விஜயபிரபாகரனும் வச்சாங்க. ஆனால் சமீப காலமாக வந்து என்டிஏ அலைன்ஸ் மேலே அவங்க குற்றச்சாட்டு அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. பட்ஜெட் விஷயமே அதுக்கு ஒரு உதாரணம். திமுக மீது எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அவங்க பேசலை. விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளிற்கு வந்து உதயநிதி அவர்கள் நேரில் சென்றது, அழைப்பு விடுத்திருக்காங்க, அதில் சென்றிருக்காங்க. அதிலிருந்து ஒரு அரசியல் வந்து திமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் ஒரு பலமான அரசியல் ஓடிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாமா? அதாவது நாங்கள் 10 கட்சி கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அவர்கள் கடந்த முறை பாஜக கூட்டணியிலே இருந்தவர்கள், என்டிஏ கூட்டணியிலே இருந்தவர்கள். விஜயகாந்த் மகன் கூட அந்த கட்சி சார்பிலேயே தேர்தலிலே போட்டியிட்டார். இப்பொழுது அந்த கூட்டணியில் இருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டதாக சொல்லவில்லை. ஒன்றே ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்டதை இந்த அதிமுக அரசு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை மட்டும் தொடர்ந்து வைக்கிறார்களே தவிர வெளிப்படையாக நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கூட்டணியில் தொடர்கிறார்கள், அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. ஆனால் அவங்க அதை மறுத்திருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் 2 பக்கம் பேசலன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆமாம், நம்மளும் வந்து கேட்கட்டும். கேட்டாங்கன்னா அது தலைவர் முடிவெடுப்பார். அவர்கள் திமுகவுடன் இந்த கூட்டணியில் இணைகிறேன் என்று சொல்லி பேசினார்கள் என்றால் தலைவர் முடிவெடுப்பார். தேமுதிகலாம் ஒரு பெரிய கட்சியே கிடையாது, அதை பற்றிலாம் நான் பேசணும் அவசியம் இல்லைன்னு ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்காரு. அமைச்சர் வந்து பேசுகிறாரு. எந்த இடத்துலையும் முதல்வரோ துணை முதல்வர்களோ வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிடம் குறித்து ஒரு இது போன்ற ஒரு வார்த்தைகளை அவங்க எந்த இடத்துலையும் அவங்க பயன்படுத்தினதும் கிடையாது. பாமக மீது கூட கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறாங்க. தேமுதிக மீது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்லே தான் சிஎம் இருந்திருக்காரு, டெப்டி சிஎம் இருந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பேசியது ராஜகண்ணப்பனுக்கு வருகிற அழுத்தம், அதன் காரணமாக அவர் பேசி இங்கே கேட்குறாங்க அவங்க ஊரில், நீங்கள் என்ன தேமுதிகவை இந்த மாதிரி பேசுகிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக அவர் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு கட்சியாங்கிற தோனியில் பேசுவதுங்கிறது ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிடுதுன்னா, அப்படி பார்த்தா வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தா திமுக அலைன்ஸ்லையும் என்டிஏ அலைன்ஸ்லையும் எல்லா கட்சிகளுக்கும் பெரிய வாக்கு வங்கி இருக்காங்க. அது உண்மைதான். அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்ததே விஜயகாந்த் அவர் ஒரு சுயநல போக்கோடு ஆரம்பித்தது தான். அவருடைய இடத்தை தேசிய நெடுஞ்சாலை துணை அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு சாலையிலே ஒரு பாலம் கட்டினார்கள். அதற்குரிய நிதியையும் கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் அந்த கோபம் அவருக்கு இருந்தது. அந்த வகையிலே தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அதுதான் அப்படின்னு சொல்லி பிரச்சனையே கிடையாது. பாமகவோடு ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை அதுக்கு அப்புறம் வந்த ஒரு பிரச்சனை தான். திமுகவோட ஒரு பிணக்குங்கிறது அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் தானே. ஆமாம், அன்னைக்கு அதுக்கு முன்னால் வந்து தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தியவர் விஜயகாந்த் தான். கலைஞர் அவர்கள் மறைந்த போதும் விஜயகாந்த் அவர்களுடையது வந்து எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான். அப்போ இதுக்கு தான் அது அப்படின்னு சொல்ல முடியல. இன்கம் டாக்ஸ் ரேட்டு கூட தான் வந்துச்சு விஜயகாந்த். சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு கட்சியே ஆரம்பித்து திமுகவை அவர்கள் எதிர்க்க தொடங்கியதற்கான காரணத்தை சொல்ல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. திமுக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை திமுகவோட ஒரு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி வைக்கல. தனியாக முதல் தேர்தலில் தனியாக நின்றார், அவர் மட்டும் வெற்றி பெற்றார். 2வது தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து நின்றார். ஆனால் ஜெயலலிதாவோடு ஒத்துப்போக முடியாமல் விலகினார். 3வது தேர்தலில் அவரும் தோல்வி அடைந்தார். 2வது தேர்தல் திமுகவை பின்னுக்கு தள்ளி அவர் 2வது இடம் பிடித்தார். எதிர்கட்சி தலைவராகவும் கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வந்திருக்காரு. எனவே அவர்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே இந்த கூட்டணியை முடிவு செய்யவில்லை. அதற்காக சொல்கிறேன். கொள்கை அடிப்படையில் அவங்க அணுகலை அப்படிங்கிறதும் இருக்குதுங்க. ஆமாம், அதுதான். ஒருவேளை அதெல்லாம் வச்சுக்கிட்டு ராஜகண்ணப்பன் பேசினாரோ என்னவோ தெரியல. பட்
ஒரு கட்சியை வந்து நாம் இன்றைய அரசியல் சூழ்நிலை எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்சி தொடங்கி நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்று உரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விமர்சனம் தேவையற்றதாக இருக்கும் என்று தோணலாமே தவிர, அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அதற்கு என்ன அவர் ஏன் பதில் பதில் கொடுத்தாங்க. சொன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த கேள்வி எனக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். ஓகே சார். திமுகவுடைய கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஆனா வந்து ஆட்சியில பங்கு இல்லைங்கிறத இந்தியா டுடே உடைய ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு முதல்வர் தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார். காங்கிரஸ் வலுவாக கேட்கிறது. மதிமுக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் வலுவாக கேட்கிறது. திருமாவளவன் அவர்களும் கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறதுல வந்து உறுதியா இருக்கார். ஆனா முதலமைச்சர் அது முடியாதுங்கிறார். ஆனா சென்ட்ரல்ல வந்து ஆட்சி அமைச்சா மட்டும் திமுக போய் கூட்டணியில வந்துட்டு இத்தனை மத்திய அமைச்சர் வேணும்னு கேட்கும் பொழுது, மாநிலத்தில காங்கிரஸ் கேட்கிறதுல என்ன தவறு இருக்குது? இல்ல மாநில அரசு காங்கிரஸுக்கே அதுக்கு சிக்கல். ஏனென்றால் மொழிக் கொள்கையிலே திமுகவின் நிலைப்பாடு ஒன்று. ம். காங்கிரஸ் இதே நிலைப்பாட்டை எடுத்தால் அவர்களுக்கு வட மாநிலங்களிலே சிக்கல் வரும். கொள்கை அடிப்படையிலே திமுக கழகம் தமிழ்நாட்டிலே எடுக்கிற முடிவு என்பது வடநாட்டிலே எடுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். ஒன்று. இரண்டாவதாக, இங்கே நாம் மாநில சுயாட்சிக்கு போராடி கொண்டிருப்பவர்கள். ம். அங்கே அவர்கள் ஆட்சி அமைத்து ம். காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ பல ஆண்டு காலம் ம். சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் தான் ஆட்சியிலே இருந்தது அப்படிங்கிறதான். அவங்க அவங்க செய்த சில திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் திமுக. நாடாளுமன்றத்தில் ஆகட்டும், வெளியே ஆகட்டும், ஆகட்டும். மாநில உரிமைகள் மறுக்கப்படும் பொழுதெல்லாம் குரல் கொடுத்தவர்கள், வலிமையாக குரல் கொடுத்தவர்கள் திமுக. அவர்களுடைய கூட்டணியிலே இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய கொள்கையில் சில கொள்கைகளுக்கு எதிராக பேசியவர்கள் நாங்கள். குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். ஆனால் திமுக அதை வலிமையாக எதிர்த்ததனால் அந்த திட்டம் அப்பொழுது அப்படியே முடக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பல திட்டங்கள். அதே போல சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடு, அந்த திட்டத்தையும் எதிர்த்து அந்த மாநிலங்கள் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே அதை மாற்றி கொண்டு வந்தார்கள். இப்படி நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக பாடுபடும் பொழுது ஒன்றிய அரசு அவர்கள் அகில இந்திய பார்வையிலே பார்க்கும் பொழுது சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். இங்கே அந்த அந்த நிலைப்பாட்டிலே இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் ஒன்றிய அகில இந்திய காங்கிரஸ் மற்ற மாநிலங்களை கருத்தில் கொண்டு எடுக்கிற முடிவுக்கு உடன்படுவார்களா, அல்லது எங்களோடு மோதல் போக்கை கொண்டு வருவார்களா? அதான் சார், நீங்கள் சொல்கிற விஷயத்துல தான் நானும் கேட்குறேன் சார். இதே விஷயம் இங்கே மாநிலத்தில் பொருந்தாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க. நீட் போன்ற விவகாரங்களில் திமுகவுக்கும் தமிழ்நாட்டில் நெருக்கடி தானே ஏற்பட்டது. அதே விஷயத்தை சென்ட்ரல் ஆனால் அவங்க கூட்டணி ஆட்சியில் அவங்க இருந்தாங்களா, அதையும் சமாளிச்சாங்க. நீட்டை அமுல்படுத்தலை, அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு எல்லாத்துக்கும் கெழுத்து போட்டாங்களா, ஜல்லிக்கட்டுலேருந்து எல்லாத்துக்கும் கெழுத்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனால் பாஜக ஆட்சி என்ன செய்தது என்றால் அந்த சட்டத்தையே தூக்கி போட்டு விட்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சட்டத்தையே தூக்கி போட்டுவிட்டு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்று புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் நீட்டுக்கு விலக்களிக்க முடியாத வகையிலே சில விதிகளை வைத்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதில் ஏடிஎம்கே உறுதியாக தானே இருந்தாங்க. ஏடிஎம்கே வந்து நீட் விலக்கு விஷயத்தில் வந்து அவங்க தெளிவான நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க. இபிஎஸ் எடுத்த முடிவு ஸ்ட்ராங்காக தானே இருந்தது. இபிஎஸ் முதலமைச்சராக வந்த பிறகுதான் நீட்டே இங்கே அமல்படுத்தப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா இருந்த 2 ஆண்டு காலத்திலே அது நடக்கவில்லை. ஒரு 7.5% வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இபிஎஸ் கொடுத்துருக்காரு. அது வேற. இங்கே படித்து இங்கேருந்து இந்த தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்குறதுங்கிறது வேற. அவர் நீட்டை மொத்தமாக தூக்கிடணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அளவில் வந்து பிரச்சாரத்தை அவர் கொண்டு போனார். திமுக கொண்டு வந்தது. ஆமாம், நீங்க வச்சீங்க. ஆமாம், அது காரணம் என்னவென்றால் ஒன்றிய பாஜக அரசு வந்தவுடன் நீட் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் பள்ளி 11 ஆண்டுகள் +1 என்று சேர்த்தால் 12 ஆண்டுகள் பள்ளியிலே படித்து ஒரு மாணவன் பள்ளி இறுதி வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று நீட் தேர்விலே தோல்வி அடைந்த காரணத்தினால் மருத்துவர்களில் இடம் கிடைக்கவில்லை என்று பல தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. 12 ஆண்டுகள் ஒரு மாணவர் வகுப்பிலே முதல் மாணவனாக திகழ்ந்து ஒருவர் 500 மதிப்புக்கு 500 மார்க்குக்கு 480 மார்க் 475 மார்க் பெற்று இன்னொருவர் 300 மார்க் பெற்று நீட் தேர்விலே 300 மார்க் பெற்றவருக்கு இடம் கிடைக்கிறது, 470 மார்க் பெற்றவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால்
என்ன நடக்கும்? எதற்காக நீட் தேர்வு? இந்த 12 ஆண்டுகள் படித்து பெற்ற மதிப்பெண்களை விட இந்த நீட் தேர்வில் என்ன பெரிதாக கேள்வி கேட்கப் போகிறார்கள்? அதை வந்து திமுக சொல்லியது. அதான் திமுக சொல்லி வந்து நாங்க நீட்டவே நாங்க இது பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. 5 வருடம் அதுதான் ஆட்சி சொல்றேன். முடிவு அவங்க செய்ததுக்கு சட்டத்தையே இதுவரைக்கும் மாத்திட்டாங்க. திமுகவால் அவங்க வந்து சட்டத்தையே செய்ய முடியல. மாத்திட்டாங்களே. அந்த சட்டம் இருந்தால் நாங்கள் மறுபடியும் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். இப்பொழுது அவர்கள் இந்த மாத்துவாங்க திமுகவுக்கு தெரியாதா திட்டமிட்டு அறிவிக்கும் பொழுது? அதாவது என்னன்னா, இது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்பாடாகவே செயல்பாடு பார்க்கிறேன். காரணம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவிலே மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறேன்றாங்க. ஏற்கனவே இந்திய உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 15% ஒன்றிய அரசின் கோட்டாவுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது. அதையும் தாண்டி அங்கே அவர்களால் கல்லூரி தொடங்க முடியவில்லை. எந்த மாநிலத்திலும் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியவில்லை. இங்கே இருக்கிற இடங்களை எடுத்துக்கொள்வதற்காக சில வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதிலும் நீட் தேர்விலே எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கின்றது என்பது பத்திரிகை செய்தியாக வந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, அதுக்கு முன்னாடி டொனேஷன் வாங்கிட்டு தானே இருந்தாங்க. நிறைய பல்கலைக்கழகம் டொனேஷனுங்கிற பேரில் 1 கோடி 2 கோடின்னு சீட்டு விற்கப்பட்டது. 50% மார்க் எடுத்தாலும் டாக்டர் ஆகலான்னு அப்படி இல்லை. அந்த நிலைமை மாறி அதுக்கு காரணம் சொல்கிறேன். இந்த அந்த கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு 10% இடம் ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. அதில் தான் அவங்க பணம் வாங்கலாமே தவிர மொத்தத்திலையும் பணம் வாங்க முடியாது. அந்த 10% மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது அவங்க திட்டத்திலே இருக்கு, அந்த சட்டத்திலே இருக்குது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அப்படி பார்த்தாலும் வந்து மருத்துவக் கல்லூரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. ஜெகத் ரட்சகன் உட்பட நிறைய எல்லாத்துலயும் அந்த சட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சட்டம் அதுக்கும் பொருந்தும். அதுக்கு பொருந்தாதும் கிடையாது. அதுக்கும் பொருந்தும். அதே போல் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கும் ஒரு சதவீதம் இதில் தான் இதை செய்வாங்களே தவிர மொத்தத்தில் செய்ய முடியாதுங்கிறதான் சார். இப்போது இந்த கூட்டணியில் வந்துட்டு என்டிஏ அலைன்ஸை பொறுத்தளவில் தாவேகாவோட அவங்க போவாங்க அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அவர்கள் கொடி அசைந்தது வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டணியில் உள்ள யாருமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து அலையன்ஸ் போவாங்க அப்படிங்கிறது பெருசாக பேசப்படல. ஆனால் திமுக அலையன்ஸில் உள்ள கட்சிகளை மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் விசிகா போவாங்கன்னு சொல்லப்பட்டது, அதிமுக பாஜக அலையன்ஸ் போவாங்கன்னு பேசப்பட்டது, கம்யூனிஸ்டில் மட்டும் சொல்லவே முடியலை. ஆனால் காங்கிரஸ் வந்து இன்று வரை தாவேகாவினுடைய குரல் அந்த சைடில் ஒழிச்சிட்டு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் கட்சியுடைய ராகுல் அவர்களுடைய மீட்டிங்லேயே பேசியிருக்காங்கிற வரக்கூடிய தகவல்லாம் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, முடிவில் வந்துட்டு ஒரு டைலமால தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லை, அவர் உறுதி செய்கிறார், செல்வ பெருந்தகை உறுதி செய்கிறார். ஆனால் ராகுலோ மல்லிகார்ஜுன கார்கேவோ கேசி வேணுகோபாலோ உறுதி செய்யலை. கேசி வேணுகோபால் செயலாளர், மல்லிகார்ஜுன கார்கே அதற்கு எதிராக சொல்லவில்லை, ராகுல் காந்தியும் அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற, உங்களோட வந்து நெருக்கமாக இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய தலைமையால் வந்து ஏன் இது வரைக்கும் சொல்ல முடியல? அப்போ தொண்டர்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறது மாநில தலைவர் சொல்றாருல உறுதியா. நேஷனல் பார்ட்டியில நீங்களே சொல்றீங்க இது நேஷனல் பார்ட்டி இருக்கட்டும், மாநில தலைமை நாங்கள் திமுகவுடன் இருக்கோம் தான் சொல்லுது. இப்போதைக்கு அவங்க மாற்றி சொல்லலை, இன்னும் முடிவு எடுக்கலைன்னா எங்க தேசிய தலைமை முடிவெடுக்கும்னு சொல்லலை. அது உறுதியாக சொல்கிறாரு. உறுதியாக சொல்கிறாருன்னா நீங்கள் செல்வ பிறந்தவர்களை அழைத்து நீங்களே வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ளே போகணும். செல்வ பிறந்த ஏன் இது வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் அழைத்து வந்து பேச்சுவார்த்தைக்குள்ளே நீங்கள் அகில இந்திய தலைமை மட்டும்தானே நாடி இருக்கிறீங்க, ஏன் செல்வ பிறந்த இந்த திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று ஒரு ஐவர் குழுவை அவங்க மத்திய தலைமை அறிவிச்சிருக்கு. அவங்கள்ட்ட தான் பேசுவோம். நாங்கள் எப்போவுமே எங்கள் குழு நாங்கள் குழு அமைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எல்லா கட்சிகளுடன் தனித்தனியாக காங்கிரஸோடு மட்டும் பேசி முடிவு செய்வதல்ல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து முடிவு பண்ண முடியும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட பேசணும், விடுதலை சிறுத்தைகளோடு பேசணும், வேறு சில கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களோடும் பேச வேண்டும். இதெல்லாம் ஒரு சூழ்நிலையில் பேசி முடிவெடுக்கிறது, உடனடியாக முடிவெடுத்து அவர்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பண்ணணும். அதுக்கு கால அவகாசம் இருக்குது. இப்போ இவங்க வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி முடிவு பண்ணியிருக்காங்களா? என்டிஏ கூட்டணியில் பெரிய ஒரு சர்ச்சை வெடிக்கவே இல்லை. இது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ சீட்டுங்கிற பேரம் பிரச்சனைகள்லாம் பெருசாக இப்போ பேசுகிறாங்க. அது வருது. அன்புமணி அவர்களும் பெருசாக ஒன்றும் வெளியில் ரியாக்ட் பண்ணலை, மற்ற கட்சியில் வருது, பிஜேபி ரியாக்ட் பண்ணலை. அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. காரணம், பிஜேபி வந்து நம்ம சொல்கிறத நான் தான் அந்த கூட்டணிக்கு தலைவருங்கன்னு அந்த உறுதியாக இருக்காங்க. இல்லை, அமித்ஷா இந்த இடத்துலையும் பேசவே இல்லையா? தமிழகத்திற்கு என்டிஏ அலையன்ஸுக்கு அதிமுக தான் தலைமைங்கிறத அவரும் தெளிவுபடுத்திட்டாரு, இபிஎஸ் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்லல, அந்த குழப்பம் இல்லை, அதெல்லாம் சொல்லட்டும். அவங்க நாங்கள் 50 சீட்டு கேட்போங்கிறாங்க.
அது சொல்கிறாங்கல்ல அவங்க கட்சியிலையும். அதிமுக அதை வந்துட்டு மறுத்து வந்து நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை, அவங்களும் சொல்லலை. அப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க தானே அர்த்தம். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பல பின்னணி காரணங்கள் பல இருக்கலாம். அதற்குள்ளே நான் போக முடியவில்லை. ஏனென்றால் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் வேறு வகையில் பாஜக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகிற பல நிறுவனங்களின் அழுத்தத்தால் தான் இந்த கூட்டணியெல்லாம் அமையும். எங்கள் கூட்டணி அப்படி இல்லை. அங்கே கூட்டணி அமையணும்னா ஜெயலலிதா சொன்னார், இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு ஒட்டோ உறவோ கிடையாது என்று சொன்னார். இப்போ எடப்பாடி பாஜகவோட உறவு வச்சுருக்காரு. அவங்க தலைவி பேச்சையே மீறி செய்கிறாரு. காரணம் என்ன? அது சில நிறுவனங்களின் அழுத்தம் காரணமாக. சார் அப்படி பார்த்தா மதிமுக வந்து எந்த காலகட்டத்திலையும் வச்சுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. வைகோ வந்தாரு, திமுக ஏத்துக்குச்சு. உங்க கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு அரசியல் அப்புறம் எங்களோட தொடர்ந்து வந்து அரசியல் இதெல்லாம் சகஜமான விஷயமா தானே மாறிட்டு இருக்கு. எல்லா கட்சியிலும் சொல்ற வார்த்தைகள் தானே. அது வேற. அவரே சொன்னாரு. ஆனா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா வழியில நிற்கிறோம் அம்மா கட்சி என்று சொல்பவர்கள், அந்த அம்மையார் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைத்தவர் தான் அவர். அடுத்த தேர்தலிலே பாஜகவை ஆட்சியை கவிழ்த்தவர்களும் அவர்கள். அதன் பிறகு மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வைத்து பிரிந்து இனி எந்த காலத்திலும் இல்லை என்று சொன்னார். தலைமைகள் மாறுகிறது. ஜெயலலிதா இருந்தவரை தலைமைகள் மாறுகிறது. காலத்திற்கு ஒரு போக்கு. ஜெயலலிதா இருந்தவரை எம்ஜிஆர் பாஜகவோடு சேரவே இல்லை. எம்ஜிஆர் காலத்துல பாஜக கிடையாது, கட்சி கிடையாது, ஜனசங்கமா இருந்ததுதான் ஒரு அரசியல் இயக்கமா வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜனதா கட்சியில சேர்ந்ததுதான். அந்த கட்சியே இன்றைக்கு வேறு சில அழுத்தங்களின் காரணமாக கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குரல் கிடையாது. பாஜக சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எங்கள் கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் அது போன்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். நாம் வலுப்பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அது இயல்பான ஆசை. அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை முடிவில் இவையெல்லாம் மிக சுமூகமாக முடியும். காரணம், அனைத்து கட்சிகளுக்கும் ஒற்றை வலிமையான திட்டம் என்னவென்றால் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்கிற திட்டம். அதன் அடிப்படையிலே செயல்படும். அங்கே என்டிஏ அலைன்ஸ், நீங்கள் எங்கள் கூட்டணியில் அதே தான். இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தை வந்துட்டு பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது இப்போ நீங்களும் அதை சொல்லலை. இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் அவர்களும் இந்த எந்த இடத்துலையும் பயன்படுத்துறதில்லை. இப்போது கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் பயன்படுத்துறதில்ல. அதை இபிஎஸ் அவர்களே நேரடியாகவே சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக சொல்கிறாரு. நாங்கள் என்டிஏ அலைன்ஸுங்கிறத சொல்கிறோம். அதில் தமிழ்நாட்டுக்கு அதிமுக தலைமைன்னு சொல்ல முடியுது. ஏன் திமுக கூட்டணி இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்குறேன். அப்போ அங்கே உடஞ்சிருச்சுங்கிறது வந்து உறுதி தானே? அப்படி உடஞ்சிருச்சு தான். நான் உடஞ்சிருச்சு சொல்ல, இங்கே உடையலை. எந்த பீகாரில் எந்த நிதிஷ்குமார் இந்த கட்சிகளையெல்லாம் அழைத்து அமர்த்தி இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்தாரோ அவர் முதலிலே இந்த கூட்டணியிலிருந்து விலகினார். ஃபர்ஸ்ட் அவர் தான் போனார். ஆமாம். அப்பொழுதே இந்த இந்தியா கூட்டணி என்கிற பெயர், அதிலிருந்து 2-3 பேர் போய்விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி தலைமை அவர் போய்விட்டார். மேற்கு வங்காளம் திரிணாமுல் காங்கிரஸும். அதனால அந்த கூட்டணியின் அந்த 2-3 கட்சிகள், பெரிய கட்சிகள் போன பிறகு அந்த பெயரிலே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவ்வளவுதான். எப்பொழுதுமே வந்து புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவார் ஒரு விஷயத்தை. இப்போ நான் திரும்ப அதே கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன்னா, அவர் பேசிய பேச்சிலையும் தெளிவாக ஒரே ஒரு விஷயம், சதவீதம் வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னார். அது போன்றது தான் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து திமுகவிற்கு குறைஞ்சபட்சம் தான் கொடுக்க முடியும். எங்களுக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது, நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான தொகுதி தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது போன்று தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸுக்கு? மாணிக் தாகூருடைய கருத்துக்கு உடன்படுகிறேன்னு சொல்கிறாரு அவருங்க. கரெக்டு. அப்படின்னா என்னன்னா இவங்க அதிக சீட்டு கேட்கக்கூடாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா அங்கே வலுவான கருத்துக்கு உடன்படுகிறேன். அங்கே வலுவான கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இங்கே வலுவான கட்சியாக திமுக இருக்குதுங்கிறது. எனவே அங்கே நாராயணசாமி என்ன சொல்கிறாரோ அதை மாணிக்க தாகூருக்கு அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய வலிமைக்கு ஏற்ப சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதாகத்தான் எனக்கு எடுத்துக்கிறீங்க. விஜய் மீது வந்து விமர்சனத்தை திமுகவினுடைய அமைச்சர்கள் அதிகமாக வைக்கிறாங்க. சென்னையில் துறைமுகத்தில் நடந்தக்கூடிய தாவேக்காவினர் மீதான ஒரு அட்டாக்ல கூட வந்துட்டு ஆதவ ஒரிஜினா வந்து ரொம்ப தெளிவாக பேசினார். ஷேர்வோ முடிந்தாலும் என் மீது கை வச்சு பாருங்கன்னு சொல்கிறார். திமுக ஆட்சி தொடை தெரியப்படும் சொல்லி விஜய் அறிக்கை வெளியிறார். தாவேக்காவினர் அதிகமாக திமுக டிவிகே இடையிலான பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க?
அவர்கள் விஜய்க்கு கட்சி ஆரம்பித்தது தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ ம். தமிழ்நாட்டின் நன்மைக்காகவோ அல்ல. தமிழ்நாட்டின் நன்மைக்காகவோ தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ என்று இருந்தால் இதுவரை அந்த பிரச்சனைகளிலே ஒன்றிய அரசை எடுத்து அவர்கள் போராட்ட களத்தில் நிற்கவில்லை. அவருடைய ஒற்றை ஆசை, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னுடைய ஆசை முதலமைச்சராக வேண்டியது என்று சொல்லிவிட்டார். அவருக்கு முதலமைச்சர் பதவியிலே கண் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்களின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. திராவிடம்ங்கிற வார்த்தையை தூக்கி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது விஜயகாந்த் இருக்கட்டும். கூட தேமுதிக தான் சொன்னார். அது ஆனா இவர் வந்து அதுக்காக தமிழக சொல்லல. வெற்றிக்கழகம் நான் என்ன சொல்றேன், ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னாரு. தமிழர்களை முன்னிலைப்படுத்தி தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களையும் பெரியாரையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய கட்சியினுடைய படங்கள்ல கொண்டு வந்து எல்லாம் வைக்கிறாரு அவர் வச்சிருக்கட்டும். அந்த இடத்துல. தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன போராட்டத்தை, களத்தில் இறங்கி என்ன போராட்டத்தை செய்தார்? எய்ம்ஸ் வரவில்லை தமிழ்நாட்டில், கேள்வி கேட்டாரா? தமிழுக்கு இவ்வளவுதான் நிதி கொடுக்கிறீர்கள், அறிக்கை சமஸ்கிருத வெளியிட்டு இருக்காரு விஜய் எல்லாத்துக்கும். பேசுறாரா? துப்புரவு இருக்காரு, போராட்டத்தில் வந்து போர்க்களத்தில் நிற்கிறாரா? பரந்தூர் இங்க தமிழ் ஏர்போர்ட்டுக்கு எதிரான வந்து பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. போராட்டம் நடத்துனாங்களா? பாஜக என்னுடைய கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லிட்டாரு அவர். அதெல்லாம் இப்ப சொல்றாரு. ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. கொள்கை ரீதியான, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கென்று ஒரு நன்மை செய்யாத ஒன்றிய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்ட களத்தில் நிற்கிறாரா? விஜய் எல்லா இடங்களிலும் பேசதானே செய்யறாரு. எல்லா இடங்களும் அவர் பேசினதே மொத்தம் ஒரு 4-5 இடத்துல தாங்க இது வரைக்கும். இல்ல அது ஒரு இடத்துல போய் 41 பேரை விஜய் ஒரு கூட்டத்துக்கு கேட்டாரு அப்படின்னா அனுமதி திமுக கொடுக்க முடியாது. முடியாது, எல்லா இடங்களும் கொடுக்க முடியாதுங்கிறீங்க. கொடுக்க முடியாது. பேசுறீங்க திமுக கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்போ விஜய் எந்த இடத்துல தான் பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்போ இப்ப நாங்க நேத்து நடத்தின 1.25 லட்சம் பேர், அதே விஜய் நடத்தியிருந்தா 10 லட்சம் பேர் வராங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுக்க அந்த மறுக்குது. மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. அனுமதி கொடுக்கலன்னா கேட்போம். அப்படி எத்தனை இடத்த விஜய் சொல்லியிருக்காரு? சேலம் அவர் மாநாட்டிற்கே செங்கோட்டையன் அவர்கள் முயற்சி எடுத்த போது 14 இடங்கள் கொடுக்கப்பட்டதை 14 இடங்களையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க. கடைசியா ஒரு இடத்துல தான் அவங்களால வந்துட்டு முடிக்க முடிஞ்சது. ஒண்ணு அங்கேயும் சொல்லுங்க, கிரௌட் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு ரோட் ஷோ வேணும்னு கேட்குறாங்க. ரோட் ஷோ என்றால் சில கட்டுப்பாடுகள் வேணும். இந்த ரோட் ஷோவால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. சரி, அப்போ விஜய்க்கு அப்போ அதிகமான ஒரு மக்கள் சக்தி இருக்குதுங்கிறத ஏத்துக்கிறீங்களா? ரசிகர்கள் கூட்டம், நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். வடிவேலுக்கு கூடிய கூட்டத்தையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு நடிகருக்கு கூட்டம் கூடுவது என்பது தமிழ்நாட்டிலே பல நடிகர்களுக்கு திமுகவிற்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த 1.5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அது திமுகவின் கூட்டம். ஆனா ஒரு விஜய் அவர்கள் வந்தா மட்டும் அது மட்டும் ரசிகர்கள் கூட்டம் எப்படி நம்ம கடந்து போவோம்? ஒன்று சொல்றேன், அவர்களும் வாக்காளர்கள் தானே. விஜயை பார்க்க வந்தவர்கள் வாக்காளர்கள் தான், நான் மறுக்கவில்லை. விஜயை பார்த்து விட்டு செல்வார். நடிகர்கள் வந்தால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நிறைய பேர் வருவார்கள், அது வேறு. அவர்கள் அந்த கட்சியில் உறுப்பினர்களா என்றால் பல பேர் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் விஜயை பார்க்க வந்தோமே தவிர அந்த கட்சியில் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னாங்க. கட்சியில் இல்லைன்னு சொன்னாலும் வாக்காளர்கள்ங்கிற அடிப்படையில் அது ரைட் போடாட்டா வாக்கு வங்கி தானே கடைசி அரசியல் அவங்க அவருடைய வாக்கு வங்கி இல்லைங்கிறது தான் சொல்றாங்க. தேர்தலை சந்திக்கவே இல்லை. தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திமுக பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி வந்துட்டு தான் பேசுறாங்கன்னு சொல்லி பயமே வரவில்லை. அவர் ஒரு இடத்துக்கு 12 மணிக்கு பேசுவதாக கரூரிலே சொன்னார். 8:30 மணிக்கு நாமக்கல்லிலே பேசுவதாக ஒப்புக்கொண்டார். நேரம் குறித்து மக்களை கூட்டி விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து விட்டார்கள். இவர் 8:45 சென்னையிலே இருக்கிறார். 8:30 மணிக்கு நாமக்கல்லிலே பேசுவதாக கூட்டத்தை கூட்டி வைத்துவிட்டு 8:45 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்படுகிறார் என்றால், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது போன்ற எல்லா தலைவர்களுடைய எந்த தலைவர்களும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தள்ளி போன எத்தனையோ ஊர்களில் மக்கள் காத்திருந்தது நடைபெற்ற ஒரு இல்ல. அதுக்கு சொல்றேன், நான் வரேன். நேராக விமானத்தில் திருச்சிக்கு நாமக்கல் போனார். 11 மணிக்கு பேசினார். 12 மணிக்கு கரூரிலே பேசுவதாக அறிவித்து கூட்டம், பெரிய கூட்டம் நிற்கிறது. அந்த உச்சி வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் மக்கள் காத்திருக்கிறார்கள். இவர் 7:30 மணிக்கு நாமக்கல்லிலிருந்து 3/4 மணி நேரத்திலே கரூர் வரலாம். 7:30 மணிக்கு வருகிறார். 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை அவர் பதில் சொல்லவில்லை. இதே கேள்வி மக்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. இவ்வளவு மக்கள் ஏன் அவ்வளவு நேரம் காத்திருக்கணுங்கிறது ஒரு தலைவர் அவரை பார்க்கணும்னு அந்த ஆர்வம் மக்கள் கிட்ட ஏன் வந்தது? இருக்கட்டும், அதனால மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அதனால தானே அந்த மரணம். 41 உயிர்கள் போனது கடும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட மக்கள். அவர்கள் மயங்கி கீழே விழுகிறார்கள். சுற்றி இருந்தவர்கள் அவர்கள் ரசிகர்கள் தானே. அவர்கள் யாராவது அந்த மயக்கம் போட்டு விழுந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமாவது அவர்களுக்கு இருந்ததா? அவர்களை தூக்கி அவர்களுக்கு எங்கிருந்தாவது தண்ணீர். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா போனோம்னா அது நிறைய விஷயங்கள்
பேசப்பட வேண்டிய ஒரு ஆனால் விஷயமா இருக்கு. ஆனா இது போன்ற ஒரு ஸ்டாம்பேட் வந்து மெரினாவிலையும் நடந்துச்சு சார். விமான மெரினாவிலே சாகசத்தின் போது அதான் அதே மெரினால அளவுக்கு வந்து தண்ணி தண்ணீர் ஸ்டேட் இருந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தானே இருங்க. இருந்துச்சு. அது நிகழ்ச்சி ஒன்றிய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி. ஆனா நடத்தியது வந்து ஸ்டேட் நடத்தியது கவர்மெண்ட் தானே. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பாதுகாப்பு தானே தான். பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் பாதுகாப்பு தான் கொடுத்தாங்க. அந்த வெயில்ல நிற்கிறாங்க மக்கள் கடற்கரையில், இங்கே குடிக்க தண்ணீர் ஏற்பாடு அதை செய்யப்பட்டது. பத்தி மட்டும் இது வரைக்கும் திமுக பேசலைங்கிறது விஜய் தரப்புல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஏங்க அது வந்து 3 மணி நேரங்க, இது மாதிரி 10 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் அந்த காட்சியை பார்க்க நிற்கிறாங்க மக்கள். அந்த காட்சி குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி நடந்தது. ஆனாலும் அதுலயே அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் வெயிலில் அது எல்லா இடத்துலையும் நடக்குது. பல கோவில்களில் ஒரு நடந்தது. விஷயத்தை வைத்து மட்டும் விஜய காண இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, ம். 12 மணிக்கு வரலான்னு சொன்னவர் ஏன் 7:30 மணிக்கு வந்தாருங்கிற கேள்வி, ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையே முடிந்துவிடும். இது அப்படி அல்ல. கோவில் திருவிழாக்களுக்கு போனாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்திலே 40 பேர் இறந்தார்கள். திருப்பதியிலே இப்பொழுது ஆந்திராவிலே நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் டைம்ல கும்பகோணம் மகாமக குளத்துல நடந்தது. அங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய நடந்திருக்குது. நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் நடந்ததுங்க. மக்கள் கூட்டம் ஒருவர் மோதி கொண்டதிலே இது நடக்கிறது, அவ்வளவுதான். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க கரூர் சம்பவத்திற்கு அப்புறம். ஆனால் இன்னமும் விஜய் சென்றால் அந்த கிரௌடு போயிட்டு தான் இருக்கு. 41 உயிர்கள் வந்துட்டு போயிருச்சுங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து கிரௌடு வரல. விஜய்க்கு எல்லா இடங்களையும் வந்து விஜய் இப்போ ஒரு இன்டோருக்குள்ள விஜய் நடத்தினாலும் அந்த அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியை விஜயால பண்ண முடியும். அவுட்டோர் பண்ணாலும் பண்ண முடியும். அது நான் அதெல்லாம் மறுக்கல. விஜய் என்னோட நேரடி போட்டி திமுக தான் சொல்றாரு. அவர் அதிமுக கூட சொல்ல முடியாது. நேரடி போட்டி திமுகவை தோக்கடிச்சாதான் அவர் முதலமைச்சராக வர முடியும். அவருக்கு ஆசை மக்கள் கிடையாது. விஜய் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னா எல்லாருமே பொருட்டு இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய ஒற்றை நோக்கம் முதலமைச்சராவதே தவிர தமிழ்நாட்டை காப்பாற்றுவதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதோ அல்ல. விஜய் திமுகவை பாதிச்சிருக்காருங்கிறீங்களா? இல்லைங்கிறீங்களா? ஆனா விஜய் பத்தி மட்டும் தான் எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. விஜயை பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க. ஏதோ 1-2 பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. எங்க தலைமையே சொல்லுது சொல்ல முடியும். பாஜகவை எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. ராஜகண்ணப்பன்லாம் இப்பதான் பேசுறாரு. முதலமைச்சரே வந்துட்டு விஜய் குறித்து பல்வேறு இடங்கள பேசுறாரு. அதான் சொல்றேன். பாஜகவை எதிர்த்தோ அதிமுகவை எதிர்த்தோ எங்களுடைய அனைத்து அமைச்சர்களும் முக்கியஸ்தர்களும் பேசின பேச்சில் 1% கூட விஜய் பற்றியதாக இருக்காதுங்கிறீங்க. ஆமாம். விஜய்னாலும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறீங்க? ஏற்படுத்தாது. ஏன்னா அதிகமான கிறிஸ்தவ மக்கள் வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் சாயறதும் தான், கட்சியில் இணைகிறதும் வந்து நிறையா நடந்துட்டு இல்லை. அதில் கொஞ்சம் பேர் செய்கிறாங்களே தவிர அதிகப்படியான இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே தான் இங்கே இருக்கிற சிறுபான்மையின மக்கள் இருப்பார்கள். இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி விஜய் என்ன கருத்து சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். சரி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்துட்டு திமுக அரசு எடுத்த நடவடிக்கையினால வந்துட்டு இன்னைக்கு கலெக்டரோ இல்லை அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அளவுக்கு கமிஷனர் அளவுக்கு போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை காலங்கள், அதை பற்றி திமுக என்ன சொல்றது? அது வந்து பாஜக அரசின் அரசு தங்களுடைய நிர்வாகத்தில் உட்பட்டவர்களை தவறாக பயன்படுத்துவதின் விளைவாக அது நடக்கிறதே தவிர அந்த மக்கள் மகிழ்ச்சி. நீதிமன்ற அவமதிப்புங்கிறது உண்மைதானே? அதுல எந்த மாற்றம்? நீதிமன்ற அவமதிப்பு என்னங்க? எந்த நீதிபதிங்க சொன்னார்? அரசின் கீழ் உள்ள நீதிமன்றம் என்ன ஒரு கமிஷனரும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நான் நீதிபதிகளை பற்றி தவறாக சொல்லல, அப்படி சொல்லல. ஆனா அந்த கருத்து இதை மறுத்து உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டதல்லவா? இதே நீதிமன்றம் இங்கே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2011 3ஆம் ஆண்டிலே இதே வழக்கு சென்ற பொழுது அங்கே அந்த மக்கள் காலங்காலமாக என்ன செய்து வந்தார்களோ அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அல்லவா? 2 நீதிபதிகள் அமர்வை தீர்ப்பை மாற்ற ஒற்றை நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஏன் மாற்றினார்? இது நீதிமன்ற நடைமுறையா? சொல்லுங்கள். ஹையர் பெஞ்ச் அவங்க தீர்ப்பை வந்து சிங்கிள் பெஞ்சு மாற்றி இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கா? ஏன் இப்போ வந்துச்சு அது? அப்போ நீதிபதிகளே நீதிமன்ற நடைமுறையை மதிக்கவில்லை என்று பொருளா? இதுதான் உச்சநீதிமன்றம் கேட்டுடுச்சு. உச்சநீதிமன்றம் கேட்டதா நீங்கள் சொல்கிறேன். திமுக ஏன் அதை அரசியலாக்க பார்க்குது? அரசியலாக்கலை.
நாங்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக அதை இஸ்லாமிய செய்கிறோம். அமைப்பு கூட பெரிய அளவு கண்டனம் தெரிவிக்கல. ஆனா திமுக ஏன் அந்த விவகாரத்துல வந்து பெரிய அளவுல கையில் எடுக்கணுங்கிறது? நாங்க ஆட்சியாளர் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களிடம் குழப்பம் செய்வது பாஜக. இஸ்லாமியர்களே பெரிதா குரல் கொடுக்கலையா அந்த விஷயத்திற்கு? அவங்க குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பாஜக இந்த குழப்பத்தை உண்டாக்கி, நான் என்ன சொல்கிறேன் என்றால், திருப்பரங்குன்றத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து அங்கே போய் நாங்கள் கொடியேற்றுகிறோம் என்ற அந்த மக்களை புறக்கணித்து விட்டு, அங்கே உள்ள முருக பக்தர்களாக அங்கே வசிக்கிற மக்களை புறக்கணித்து விட்டு, இவர்கள் யார் அங்கே போய் கொடியேற்றுவதற்கு? ஹெச் ராஜா யார் அங்கே போய் கொடியேற்றுவதற்கு, இவ்வளவு தீபம் ஏற்றுவதற்கு? அவருக்கும் அந்த ஊருக்கும் என்ன தொடர்பு? இத்தனை ஆண்டுகள் அடிப்படைங்கிறப்ப திருப்பரங்குன்றம் இருந்தாலும் திருத்தணி அவங்களுடைய விருப்பம். இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் யாராவது அங்கே போய் கொடியேற்றி இருக்கிறார்கள்? தீபம் ஆண்டுகளாக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்குங்கிற ப்ரூஃப் காட்டுறாங்களா அவங்கள்ட்ட? தீபம் ஏற்றி இருக்கிறார்களா? இல்ல, தீபத்துக்கு தான் அவங்க பல ஆண்டு காலம் அந்த ஊர் மக்கள் அவங்க இவங்க யார் போராட அந்த ஊர் வருஷம் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். நான் என்ன சொல்றேன், அந்த ஊர் மக்கள், திருப்பரங்குன்றத்திலே வசிக்கிற மக்கள் எங்கே தீபம் ஏற்றி வந்திருக்கிறார்கள்? இந்துக்கள் எங்கே தீபம் ஏற்றி வந்திருக்கிறார்கள்? இப்போ அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்போ எங்களுக்கு இது அடையாளம் காட்டப்படுறதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து திரளா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களே முன்னாடி நீங்க சொல்றது நடக்கலைனாலும் இதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு இல்ல, அந்த மக்கள் இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கும் போது அந்த மக்கள் சந்தோஷமாக கைதட்டியதை காட்சியை பார்த்தோம். நாம ஒரு சில காட்சிகள் வந்து அந்த மாதிரி வெளிவந்தது, இன்னொரு சில காட்சிகள் வந்து அதெல்லாம் இவங்க அதை உடனே இவங்க கவுண்டர் பண்றதுக்காக வேற ஏதாவது போடுறாங்க. ஆனால் நான் கேட்பது, உண்மையிலேயே இவர்களுக்கு முருகர் மீது பக்தி இருந்தால் திருப்ப தீபம் ஏற்றுவதில் கால 100 ஆண்டு காலமாக உள்ள ஒரு பழக்கத்தை, அங்கே ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அதெல்லாம் நான் இதில் நடந்துச்சு கண்டிப்பாக. அதாவது அந்த அயோத்திக்கு போனீங்கன்னா 100 கோயிலை காட்டி இங்கே தான் ராமர் பிறந்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்க ஒரு தர்கா இருந்துச்சோ அதை இடிக்கிறதுக்காக இங்கதான் ராமர் பிறந்தார்னு இவங்க முடிவு பண்ணாங்க. அது நீதிமன்றமே வரலாறு முடிஞ்சிருச்சு. அது வேற விஷயம். விமர்சனத்துக்கு வந்து கட்டப்பட்டு விமர்சிக்கல. ராமர் எப்ப பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற எல்லா கோயிலும் இங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தேர்ந்தெடுத்த இடம் தர்கா இருந்த இடங்கிறது தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்லை. இனி தர்கா எந்த காலகட்டத்திலயும் அதில் வராதுங்கிறதையும் யூபியோட சிஎம் வந்து பேசியிருக்காரு. அவங்க அதுக்கு தானே இருக்காங்க. ஊர் பேரை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த நாட்டில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 இந்த நாட்டின் குடிமக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் இது இந்து நாடு, இங்கே வேறு மதங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு கும்பல். திமுக வந்து ஒரு சிறுபான்மையினர் பாதுகாப்பு கட்சியாக சொல்லப்படுறது. ஆனால் நிறைய இடங்களில் வந்துட்டு சர்ச்சைகள் இடிக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் திமுகவிற்கு எதிராகவும் இப்போ சிறுபான்மையினர் அமைப்புகளை பேசவும் தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு எதிரான எப்படி பார்க்குறீங்க? அது இதெல்லாம் யார் செஞ்சது? யார் திமுக மேலே பழிய போடுறதுக்காக சிலர் செய்கிறாங்கிறது. ஆமாம், இதுவரை இந்த மக்கள் இன்னும் கேட்டால் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். திமுக ஒன்றுதான் இந்த நாட்டிலே திராவிட இயக்கம் நீதி கட்சி ஒன்றுதான் இந்துக்களின் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. காரணம், இந்துக்களிலே இருக்கிற 90% பேர் சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்ற பெயரில் கல்வி மறுக்கப்பட்டு, வேலைவாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்ட மக்கள், எங்கள் தெருவில் நடமாடக்கூடாது என்று சொல்லி விரட்டப்பட்ட மக்கள். அந்த மக்களின் 90% இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக உருவான இயக்கம். அதை நாங்கள் இன்று வரை செய்து வருகிறோம். இடஒதுக்கீட்டுக்காக போராடி இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறோம். இந்து மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடி இந்துக்களிலே உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒரு முன்னேற்றத்திற்காக போராடி வளர்ந்த ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் இந்து விரோதி என்று சொல்வார்கள். அதையும் நம்பி பல பேர் பேசுவார்கள். அதே போல மனிதர்களுக்குள்ளே வேற்றுமை கிடையாது, அனைவரும் சமம் என்று சொல்லி, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எல்லோரையும் மதித்து எல்லோருக்குமான நன்மைகளை செய்து வருகிற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் திமுக. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முழுமையாக எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுகிற ஒரு இயக்கம். எங்களை பார்த்து இந்து விரோதிக்கிறாங்கல்ல,
இந்த மாதிரி தான் பல பொய்களில் இது ஒரு பொய். சார் அது ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு மாணவிகள் வந்து குடிபோதைக்கு அடிமையாகிற காட்சிகள் வந்துட்டு வெளியாகிட்டு இருக்குது. போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அதிகமான கொலை கொள்ளை வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது இல்ல, அப்படிங்கிறது புள்ளி விவரம் அப்படி சொல்லலை. நிறைய வந்து நடந்துட்டு இருக்குது. புள்ளி விவரம் அப்படி சொல்லலை. எப்படி பாக்குறீங்க அதை? புள்ளி விவரம் அப்படி சொல்லலை. இவங்க பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். இங்கே ஒரு குற்றம் நடைபெற்றதாக ஒரு புகார் காவல்துறைக்கு வந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி எதுவும் தப்பு குறையலையே. தப்பு குறையாது. ஏனென்றால் இந்த போதைப் பொருட்களை இங்கேருந்து விற்பவர்கள் குஜராத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே விற்கிறார்கள், ராஜஸ்தானில் இருந்து கொண்டு வந்து விற்கிறார்கள். காவல்துறைக்கு வந்து மினிஸ்டர் வந்து முதலமைச்சர் தானே. இது திருட்டுத்தனமாக கொண்டு வரப்படுகிறது. இப்போ கஸ்டம்ஸில் வருது போதைப் பொருள், இங்கே ஃப்ளைட்டில் வருது, அதுக்கு யார் பொறுப்பு? கஸ்டம்ஸ் செக் பண்ணணுமா இல்லையா? அது எப்படி அங்கேருந்து உள்ள வருது வேறு நாடுகள்? அப்போ திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ கஸ்டம்ஸ் நாங்க செய்ய முடியாது. எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசு மேல பழிய போட்டால் மாநில அரசு என்ன செய்யுது? கஸ்டம்ஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரிவு. அவங்களை தாண்டி தானே உள்ள வருது. கண்டிப்பா. இப்போ யார் மீது குற்றம் சொல்லணும்? எங்கள் போலீஸ்காரவங்க என்ன செய்வாங்க? ஏர்போர்ட்டில் இருக்க போலீஸ்காரவங்க தமிழ்நாடு போலீஸா இல்லையே? அது ஏதோ வடநாட்டு போலீஸ். நீங்கள் போய் பாருங்கள் ஏர்போர்ட்டில். அப்போ கை கட்டி வெடிக்க போப்பாங்கிறீங்களா? வேறு வழி கிடையாது. அவங்க விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது. நீங்கள் தான் எங்கள் உரிமையை எடுத்துக்கிறீங்களே. இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு பாஜக தான் காரணம், மோடி தான் காரணம், இவர்கள் தான் பாஜக காரணம், மோடி காரணம். ஒரு 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 அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி வரலைன்னா அந்த பிரச்சனைக்கும் சொல்றீங்க, இதுக்கும் பிரச்சனைக்கும் சொல்றீங்க, மதசார்பன்மை அரசுக்கும் பேசுறீங்க. இதை அவங்க செய்யறதோட நோக்கத்தை சொல்றேன். வேணும்னே இங்கே கஞ்சா பொருட்களை வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து திமுக மீது பழியை சுமத்துவதற்காக இதை செய்கிறார்கள். இப்போ மாணவிகள் வந்து அதான் குடிபோதை கடிமையோட டாஸ்மாகும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் குடிச்சிட்டு போய் எத்தனை கொலைகள் நடக்குது. திருத்தணியில் சம்பவம் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்ல முடியும். பீகார் அந்த ஃபேமிலி நடந்த சம்பவத்தை அது அவங்க சொல்ல முடியும். அது அவங்க பிரச்சனைகளை வந்து அது அவங்க சொல்ல முடியும். நான் தான் சொல்றேன், குற்றம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. அரசியல் கட்சி தலைவருக்கு உதாரணங்கள் ஒன்றும் அதை விடுங்க. திமுக ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பது, மணிப்பூரிலே 4 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட பொழுது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்தார்கள். தமிழ்நாட்டிலே ஏதேனும் ஒரு குற்றம் நடந்ததாக புகார் வந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். சார், எல்லா மாநிலத்தோட கேஸ்லயும் கைது செய்யப்படாதது, குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கிற கேசஸ் வந்து நிறைய இருந்தது. நிறைய சம்பவங்கள் நடந்து இங்க ஆனா கைது செய்யப்பட்டு இருக்காங்கிறீங்க நீங்க? ஆமா, எந்த கேஸ்லையும் கைது செய்யாம இல்லை. ஒரு புகார் சென்றால் கைது செய்வாங்க. சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்குங்கிறீங்க? ஆமா, இந்த குற்றங்கள் எங்கே நடக்கிறது? நடக்கலைங்கிறீங்க. இது வந்து குழு குற்றங்கள் அல்ல, சில குடும்பங்களில் அப்பாவுக்கும் இப்போ உள்ள மனநிலை, மக்கள் மனநிலை. சார், அது அம்மாவை பையன் கொள்றான், அம்மா அந்த விஷயம் பப்ளிக் நடக்கக்கூடிய பிரச்சனை. பப்ளிக்கா நடக்கிறது, நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுகிறது. உடனடியாக எடுக்கப்படுகிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வீட்டிலே போய் காவல்காரரை கொன்று விட்டு உள்ளே கொள்ளையடித்து போனதே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் எடப்பாடி. ஒரு நடவடிக்கையும் எடுக்காம. சார், அதை தான் நான் கேட்குறேன் சார். நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னதுனால நான் கேட்குறேன். கொடநாடுன்னு சொல்லி முதலமைச்சர் எப்பெல்லாம் இபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து திமுக எதிராக பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் சொல்கிறீங்க. இது வரைக்கும் அந்த கேஸில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன நடவடிக்கை எடுக்கல. அவர் என்ன செய்தார்? முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிட்டு இவர்கள் மீது நான் ஆட்சிக்கு வந்தோடனே தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசு ஒத்துக்கல. இதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. சிறப்பு நீதிமன்றத்தை நீங்கள் அமைச்சிருக்கலாமே. மாநில அரசினுடைய கட்டுப்பாடு நீதித்துறை இல்லைங்கிறீங்களா? இந்த வழக்குகள்லாம் சிபிஐக்கு போனதுக்கு, இடிக்கு போனதுக்கு அப்புறம் மாநில அரசு செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து பாஜகவும் சொன்னிச்சு. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க மிரட்டி கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. அதை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி பிஜேபியோ கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. அதை தாண்டி ஒன்றும் செய்யலை. அவ்வளோதான். திமுக அவருடைய மேனிஃபெஸ்டோவில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்துட்டு கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் ஏடிஎம்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் முறையில் 15 நாளைக்கு ஓடவை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்துட்டு புதுமையான முறையில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் சொன்னாங்க, இங்கே நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோங்கிறாங்க. பெண்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்து சொன்னதை இப்போ ஆண்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களை கவரக்கூடிய வகையில் அதிமுக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் வழி பெரிய பெரிய இவரை போல மகா காமெடியன் யாரும் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவதாக சொன்னோம்.
2021க்கு முன்னால். ஸ்டாலின் உங்களை ஏமாற்றுகிறார், அது கொடுக்க முடியாது, அவர் ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றுகிறாருன்னு பேசினவர் எடப்பாடி, முதலமைச்சர் எடப்பாடி. இன்றைக்கி நான் 2000 ரூபா கொடுக்குறேங்கிறாரு. அப்போ மக்களுக்கு தெரியும்ல இவர் யார் மக்களை ஏமாத்துறான்ட்டு. நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். அவங்களும் ஏற்கனவே சொன்னது அவங்க ஆட்சி வந்திருந்தா அதை பண்ணிருப்போங்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். இப்போ என்ன சொன்னாங்க? நீங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் 2021 தேர்தலுக்கு முன்னால எடப்பாடி என்ன பேசினார்? இந்த 1000 ரூபா திட்டத்தை நாங்கள் அறிவிக்கும் போது அப்போ முதலமைச்சர் அவரு என்ன பேசினார்? திமுக மக்களை ஏமாற்றுகிறதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ அவரு 2000 ரூபா கொடுப்பேங்கிறாரு. நான் எல்லாருக்கும் கொடுப்பேங்கிறேன். அதான் சொல்றேன், முடியவே முடியாது, முடியவே முதலமைச்சரா இருந்து இது முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு ஆளு இதே திட்டத்தை சொல்லிட்டு, இதே இலவச பேருந்து மேட்டரை சொல்லிட்டு பொன்முடி போன்றவர்கள் தவறா பேசியதும் வந்துட்டு பதவி விட்டு நீக்கப்பட்டதும் நடந்துச்சு. ஆனா இவர் ஆண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வரவேற்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேணாம் சும்மா சொல்லிட்டு போறாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்றாருங்கிறேன்னா எது சாத்தியமோ அதை நாங்கள் வந்து நிறைவேற்றுறப்ப தானே தெரியும். நம்ம எது சாத்தியமோ அத்தனையும் நாங்கள் செய்து வருகிறோம். ஏன் கல்வி கடன் ரத்து விஷயத்துல திமுக ஒரே ஒரு விஷயம் தான் எங்ககிட்ட இருந்த பர்ஸை வந்து பிஜேபி பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு. இல்லை அதுதான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் பிஜேபி சொல்கிறேங்க. ஒரு மாநில அரசின் வருவாய் எது? விற்பனை வரி. அந்த வருவாயை பாஜக ஜிஎஸ்டி என்ற பெயரிலே எடுத்துக்கொண்டார்கள். ஏன் எடுத்துக்கொண்டார்கள்? ஒரு கையால் ஆகாத அரசு அங்கே நடக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பங்களிப்பு செய்கிறோம் என்று சொன்னார்கள். செய்யவில்லை. தமிழ்நாடு உற்பத்தியிலே முதல் மாநிலம். கார் உற்பத்தி, துணிகள் உற்பத்தி, இதெல்லாம் வந்து எந்த மாநிலத்தில் போய் இதெல்லாம் விற்பனை ஆகிறதோ அந்த மாநில கணக்கிலே அதற்கான வருவாய் சேர்கிறது. அதற்கு முன்னாலே இங்கே உற்பத்தி ஆகிற கார்களுக்கோ இங்கே உற்பத்தி ஆகிற அனைத்து பொருளுக்கும் விற்பனை வரி என்று ஒன்று இருந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும். சார் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. நீங்க மற்ற அதை வாங்கி அதை புடுங்கிக்கிட்டு எல்லாம் சொல்றீங்க. அதை புடுங்கிக்கிட்டு அந்த ஸ்டேட் வந்து தொழிலதிபர்கள் வந்தா இங்க நீங்க வரவேற்று தொழில் தொடங்குங்கிறீங்க. எல்லாம் வரி வருமானம்லாம் வேலை கிடைக்குது. வரி வருமானம் மட்டும் டாடா வந்து ஒப்பந்தம் பண்றது வடநாட்டுக்காரர் தான் காரணம். அது வந்து காரணம் என்னன்னா அதுக்கு வேலை கொடுக்குறாங்க. எங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அதான் வரவேற்போங்கிறீங்க. இங்க வேலைக்கு வந்தா ஆனா நாங்க என்ன சொல்றோம், இது டாடா மேல தப்பு இல்லை, ஒன்றிய அரசு பாஜக மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் ஏன் டாட்டாவுக்கு மாற்றுறீங்க? நீ எங்கள் பாக்கெட்டில் இருந்த பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு அதை போய் ஒன்றும் உற்பத்தியே செய்யாத உத்தரப்பிரதேசத்தில் போய் அதிக பணத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு குறைவான பணம் கொடுத்து அதுக்கு காரணங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்கிறார்கள்? எத்தனையோ ஃபேக்ட்ரி போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்த ஃபேக்ட்ரிஸ் நிறையா போய் இப்போ நீங்கள் இழுத்து கொண்டு வர அதையும் அழுத்துறாங்க. அந்த அழுத்தமும் இருக்கும், ஹைதராபாத்துக்கும் போயிட்டு இருக்கு. அந்த அழுத்தமும் கொடுக்குறாங்க. ஆனாலும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு ஜிடிபியில் முதல் மாநிலமாக நிற்கிது. ஓகே, அதை நீங்கள் மறுக்க முடியாது. அது ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம் தான். ஒன்றிய அரசு பேசுறது ஒன்றா இருக்கும், அங்கே உள்ள அதிகாரபூர்வமான தகவல்களை எது கரெக்டாக அவங்க செய்கிறாங்கன்னு கூட பார்க்கலாமே. ஆனால் பேசுறது வேற மாதிரி பேசுகிறாங்களே. இல்லை அரசியலில் இதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் திமுகவும் ஒரு சில விஷயங்கள் அது மாதிரி கருத்தை வைக்கிறதும் சில விஷயங்கள் சொல்கிறது. இந்த இன்னொன்று தெரியுமா, உற்பத்தி ஆகிற மாநில கணக்கில் அந்த வரி வருவாய் வந்தாலே போதுங்கிறீங்க. ஆனால் விற்பனை செய்யப்படுகிற மாநிலத்தில் அந்த கணக்கில் அந்த வரி வந்தால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு மந்திரி சொல்கிறாரு மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல கொடுக்குறோங்க. இது வரி. நீ இன்கம் டேக்ஸ்லேருந்து பிரித்து கொடுக்குறத மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல கொடு, அது உன்னுடைய வரி. இது மாநிலத்துக்கு வர வேண்டிய வரியை எதுக்கியா மக்கள் தொகைக்கு அடிப்படையில்? இந்த நீங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தனால ஒரு விஷயத்துக்கு வரேன் சார். அந்த எப்சன் ஃபைல்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டும் திரும்ப மத்திய அமைச்சர் பூரி அவர்கள் வந்துட்டு ராகுல் காந்தியினுடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த புத்தகத்தை வெளியில் சொல்லுங்கள், என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வெளியிட மாட்டாங்களே. வெளியே வந்துருச்சுன்னா அது இருக்குமா அப்படிங்கிறது தான். என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு மாதிரியே இருக்குதா, வேற குற்றச்சாட்டு? எல்லாம் குற்றச்சாட்டுங்கிறது எல்லா அரசியல்வாதிகளையும் வைக்கப்படுறது. என்ன குற்றச்சாட்டு என்பதே புத்தகம் வெளியே வந்தால் தெரியும். தொழிலாளர் நலச்சட்டம் போராட்டம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது, எல்லா கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக அந்த சட்டத்தை ஏற்கனவே இருந்த சட்டத்தை 4 சட்டமாக மாற்றி இந்த ஓவர் டைம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
எல்லா வகையிலும் தொழிலாளர் விரோத போக்குக்காக தொழிலாளர்கள் நலத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை தொழிலாளர் நல சட்டம் என்ற பெயரிலே அறிமுகப்படுத்திய மாபெரும் சக்தி பாஜக. நலச்சட்டம் அல்ல, தொழிலாளர் விரோத சட்டம் அது. பல பிரிவுகள் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு இருந்த உரிமைகளை எல்லாம் பறித்த பிரிவுகளாக இருக்கிறது. பெரிய அளவு ஊழியர்களுடைய போராட்டங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே நடைபெறவே இல்லை. இப்ப ஆனால் நடந்தா திமுகவினுடைய கட்சிகள் தான் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அப்படி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து போராட்டங்கள் பெரிதாக வெடித்திருக்க வேண்டும். ஆனால் தொழிலாளர்கள் செய்த எங்கேயுமே பெரிய போராட்டங்கள் இல்லை. திமுகவும் காங்கிரஸும் தான் பெரிதுபடுத்தி பேசுகிறதும் அவர்கள் சார்ந்தவர்கள் கூட்டங்கள் நடத்துறது தான் இந்தியாவில் நடைபெற்று இருக்குங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க, மக்கள் போராட மாட்டாங்கிறீங்க. இப்போ ஜிஎஸ்டிக்காக மக்கள் போராடுவாங்களா? இது அரசாங்கத்துக்கும் உள்ள மோதல். மக்கள்லாம் அடுத்த 2வது பட்சம் தான். அவங்க இப்போ போராட்ட காலத்தில் இறங்க மாட்டாங்க. அவர்கள் அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய நம்ம. ஆமாம். இறுதியாக ஒரு விஷயம் சார், அதிமுகவிலேருந்து யார் வந்தாலும் திமுகவில் வரவேற்கப்படுகிறார்கள். பிஜேபியிலேருந்து வந்தாலும் சரி, எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சரி. ஆனால் திமுகவில் உள்ள பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நிறையா நாள் சீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல பெரிய பாதிப்பு. திமுகவிற்குள்ளும் ஒரு குமுறல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் அதிகமான பேர் இங்கே வந்து திமுகவுக்கு வராங்க. நீங்கள் சொன்னீங்க இந்தியா அலையன்ஸை பார்த்து சொன்னீங்க, அதிமுக தனியாக இருக்குது, அந்த கட்சியோட யார் கூட்டணியில் இருக்கான்னு சொன்னீங்க. பிஜேபி வந்தது, பாமக வந்தது, அடுத்தடுத்து கட்சிகள் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. திமுக அலைன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. யார் வெளில போவாங்கங்கிற பிரச்சனையும் அந்த கட்சிக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ஆனால் அதிமுகலேருந்து வரக்கூடியவர்களை ஃபுல்லாக வரவேற்று அந்த மாவட்டத்தில் ஒரு உரிய பதவிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ திமுகவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? திமுக அதிமுகவை மாறுதா அப்போ? இல்லை, அவங்கெல்லாம் பழைய திமுககாரவங்க. இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனார், திமுகவுக்கு வரல. செங்கோட்டையன் மட்டும்தான் போயிருந்தார். எல்லாருமே வந்து 8 முறை எம்பிக்களாக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர். அவர் அங்கே போகிறாரு. அங்கேருந்து நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அதிமுக என்பது இப்பொழுது அது ஒரு கட்சி அமைப்பாகவே இல்லை. பலரும் அதில் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இல்லை, அதிருப்தியாக இருந்தவங்க தான் வெளியில் போயிட்டாங்களே. இப்போ கட்சி இப்போ புதிய அதிருப்தியாளர்கள் வந்திருக்காங்க. அது அப்புறம் பார்ப்பீங்க. புதிய அதிருப்தியாளர்கள் வந்திருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருக்காங்க. அவங்க வேலையை காட்டுவாங்க. பிஜேபியில் கூட கட்சிக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இமிடியேட்டாக நடவடிக்கை எடுத்துனாங்க. இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து கேசவநாயம் அவர்கள் எடுக்கப்பட்டதோ, கட்சியில் ஒரு குழப்படி இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக பதவியில் வந்து தூக்கிடுறாங்க. அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பிரச்சனை நடைபெற்றாலும் அங்கே உடனடியாக ஷார்ட் அவுட் பண்ணுறாங்களே, அது தேசிய தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். இங்கே அவங்க கட்சியில் உள்ள எண்ணிக்கை 10 பேர் 15 பேரில் யாரை வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாங்க. ஒன்றும் பெர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாக காட்டிட்டு இருக்காங்க. இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது இந்த தேர்தல் வந்தால் தானே தெரியும் அவங்களோடது. இன்க்ரீஸ் ஆகாது. நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி தனிச்சு நின்று அவங்களுடைய திறமை என்னங்கிறத அவங்க காட்டிட்டாங்க. அதே அளவுக்கு காங்கிரஸ் தனிச்சு நின்று காட்ட முடியலையே, கம்யூனிஸ்டுகள் தனிச்சு நின்று காட்ட முடியல. பிஜேபி நிக்கல, அவங்க நின்னாங்களே. ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நின்னாங்க. இப்போ நிக்கல, எப்பயோட நின்றுட்டாங்களே. இன்னும் அவங்க 2019 நாங்கள் 38 இடம் ஜெயித்தோம். 2024 39 இடம் ஜெயித்தோம். ஒருக்குள்ளே அந்த இடத்துல அதிமுகவும் இங்கே பாஜகவும் போன எலெக்ஷனில் வந்துட்டு அலைன்ஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா வாக்கு சதவீதம் படி பார்த்தா நிறைய இடங்களும் அவர்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கருத்து கணிப்பு அடிப்படையில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களே இந்தியா டுடேவோட இதில் பேசியிருக்காரு, உடைய வாக்கு சதவீதத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. சிஎம் அவரோட அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு அதன் அடிப்படையில் அந்த கேள்வியை நான் முன்வைக்க கட்டாயமாக. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக செய்த திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் அதிக அளவிலே வெற்றி இடங்களை பெறுவோம். ஒன்று, பாஜக தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்தை தொடர்ந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்னும் அது அடுத்த கல் கூட வைக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவில் 10 எய்ம்ஸ் வந்து இருக்கிறது. மோடி அதை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார், வஞ்சிக்கிறார். ஆனால் எதிர்ப்பலைங்கிறது தமிழ்நாட்டை குறைஞ்சிருச்சு. மோடி இதெல்லாம் காலங்கள் குறையல. இன்று நீங்களே அவர்களை வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய வெள்ளைக்கொடி காட்டக்கூடிய அதெல்லாம் நாங்கள் செய்யலைங்கிறீங்க. ஒரு பிரதமருக்கு வரும்பொழுது பிரதமருக்குரிய மரியாதையை கொடுக்குறோம், அவ்வளோதான். அது அந்த இடத்துல ஏன் கேட்கல? அதே எய்ம்ஸ் செங்கலை தூக்கி வந்து துணை முதலமைச்சர் இன்னைக்கு வந்து கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேட்டார். இப்போ பதவியில் இருக்கும்போது கேட்டாங்க. நிச்சயமா சார். ஒரு இறுதியான ஒரு கேள்வி, தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்து விட்டதுங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 18 போயிடுச்சு, 25 போயிடுச்சு, 27% போயிடுச்சுன்னு சொல்லி. இந்த வாக்கு சதவீதத்தினுடைய பாதிப்பு திமுக இருக்கா அதிமுக இருக்கா? எதிர்கட்சிகளுக்கு.
எதிர்க்கட்சிகளுக்கு தான் ஆமாம். போகுங்கிற அடிப்படையில் தான் ஆமா. சொல்கிறீங்க. ஏன்னா திமுகவுக்கு வருகிற வாக்குகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு செய்த சாதனைகளின் அடிப்படையில், மக்களிடம் எங்களுக்கு இருக்கிற நற்பெயரின் அடிப்படையில், ம். பல நல்ல திட்டங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல திட்டமாவது போய் சேர்ந்திருக்கிற வகையிலே திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே எங்களுக்கு வருகிற வாக்குகள் குறையாது. எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரித்து 2 அணியாக பிரித்துக் கொள்ளும். ஓபிஎஸ் அவங்களோட பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றதா? இதுவரை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் அது சில விஷயங்கள், சில தூதுகள் அனுப்பியிருப்பார்கள். அது தலைமைக்கு தான் தெரியும். அது அங்கே வெளியே வந்தால் தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மூத்த தலைவராக இருந்தவர், நாடாளுமன்றத்தில் நல்ல அனுபவம் உள்ள ஒரு தலைவராகவும் இருக்கிறீங்க சார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? தமிழ்நாடு அரசியலையும் நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எது இந்த தேர்தல்ல தலைமை எப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா? எனக்கு நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். விருப்பமாக இருக்கு. ஏனென்றால் அங்கே அவர்களை எதிர்த்து பேச வேண்டும் என்பது வேற ஒன்று. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு தி நியூஸ் சர்க்கிள் தமிழனுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. இந்த வாய்ப்பை வாங்கிய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன்.